இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப்பு தேங்காய், 1½ ஸ்பூன் கசகசா, ஒரு பச்சை மிளகா, இது மூணையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டு தண்ணி ஊற்றாமல் இதையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நண்டு நல்லா கழுவிட்டு 2-3 தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ளீனாக கழுவணும். நண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடான உடனே ஒரு 2½ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு நல்லா போட்டுக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டோடனே அது நல்லா பொரியட்டும். இப்போ இது பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போடணும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே அது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, குழம்பு மிளகாத்தூள். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ ஒரு 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன். இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது எனக்கு. நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் அது கொதிக்கட்டும். அப்பப்போ நீங்கள் திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி இன்னும் கொதிக்கலை. அது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நண்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நடுவில் ஒரு தடவை கொஞ்சம் நீங்கள் திறந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்படியே ஆட்டி விட்டுக்கோங்க பாத்திரத்தோடு.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அதில் இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா அருமையாக ருசியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் நண்டு மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கடைசியில் நீங்கள் இறக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள்.